என்னோட கால் ஒரு வாட்டி அட்டன் பண்ணல. என்ன ஆச்சு, என்னடா அர்ஜென்ட்டா? அது ஒரு 2 வாட்டி ஃபோன் பண்றேன். நைட்டு பண்ணது. நைட்டு முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் நைட்டு முக்கியமான ஒரு விஷயம். அதுதானா திரனா பைத்தியார் காத்திருக்கான். பாத்துருக்கோம் லெஃப்ட் சைட்ல. லெஃப்ட் சைடு. சீக்கிரம் போடா. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். ஸோ ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஒரு புது வீடியோ. ஸோ இப்போ தான் நான் தூங்கி இருந்துச்சேன். ஸோ இந்த வீடியோவில் மேடம் இல்லை, ஸோ நான் என்னோட ஃப்ரெண்டு. ஸோ நாங்கள் 2 பேர் தான் இந்த வீடியோவில் இருக்க போகிறோம். நீங்கள் டைட்டில் பார்த்துட்டே உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். எஸ், இன்னைக்கு ஃபுல்லாக அவனை வச்சு நான் செய்ய போகிறேன். ஸோ அவனுக்கு பேசிக்காக வந்து இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸோட ஃபாஸ்ட் எக்ஸ்னு ஒரு படம் ரிலீஸாக இருக்குது. ஸோ அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம், ரொம்ப தீவிரமான ஃபேன் அவன். ஸோ அவனுக்கு நான் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன், வர 2 பேர் படத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நேற்றே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். பட் விஷயம் என்னன்னா, நான் டிக்கெட்டே புக் பண்ணல. கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆப்பு வைக்கிறியே சிவாஜி. அவனை பிக்கப் பண்ணிட்டு திருப்பியும் அவனோட வீட்டில் திருப்பி வந்து ட்ராப் பண்ண போறேன். சும்மா ஜாலியாக சுற்றிட்டு நல்லா அவனை இரிட்டேட் பண்ணிட்டு வந்து ட்ராப் பண்ண போறேன். அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க போறீங்க. ஸோ ஃபுல்லாக அவனை வச்சு இரிட்டேட் பண்ண போறேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களோட மேடம் கிடையாது, நானும் என்னோட ஃப்ரெண்டு மட்டும் தான் இந்த வீடியோவில் இருக்க போகிறோம். ஸோ ஃபன் பண்ண ஆரம்பிக்கலாமா? லெட்ஸ் கோ. ஸோ கைஸ், ஃபன்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ப்ராடக்ட் பற்றி தான் நான் பேச போகிறேன். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வந்து வெளியில் போனோம்னா நம்ம ஃபேஸில் ஆயில் நிறைய செக்ரேட் ஆகும். அண்ட் வெளியில் இருக்க டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்னால ஆக்னி அண்ட் பிம்பிள்ஸ் வர நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் இருந்து வெளில வரணும் தான் நான் மாமாத்துலேருந்து சார்கோல் ஃபேஸ் வாஷ் வாங்கியிருக்கேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா சார்கோல், கிளே, காஃபி அண்ட் டீ ட்ரீ ஆயில் இருக்குது. அண்ட் இதில் இருக்கிற ஆக்டிவிட்டி சார்கோல் வந்து நம்மளோட ஃபேஸில் இருக்கிற போஸை வந்து டீடாக்ஸிஃபை பண்ணி கிளியர் பண்ணும். அண்ட் இதில் இருக்கிற காஃபியில் ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இருக்கிறதுனால அன்இவன் ஸ்கின்னை ஈவன் ஆக்கும் அண்ட் போஸை வந்து டைட்டன் பண்ணும். அண்ட் இதில் இருக்கிற கிளே வந்து நம்மளோட ஃபேஸில் இருக்கிற எக்ஸஸ் ஆயில் ரிமூவ் பண்ணும் அண்ட் நம்ம ஃபேஸில் இருக்கிற டர்ட் வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணும். அண்ட் இதில் இருக்கிற டீ ட்ரீ ஆயில் வந்து ஸ்கின் ரிப்பேர் பண்ணும் அண்ட் ஆயில் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ கைஸ், மாமார்த்தோட இந்த சார்கோல் ஃபேஸ் வாஷ் வந்து ஜென்டிலாக நம்ம இந்த மாதிரி எடுத்து அப்ளை பண்ணி சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் முன்னாடி பேசிகிட்டு இருக்கும்போது என் ஃபேஸில் எவ்வளோ ஆயில் இருந்திருக்கும் அண்ட் இப்போ பாருங்கள், கம்ப்ளீட்லி க்ளீன் அண்ட் ஆயில் ஃப்ரீ. ஸோ கைஸ், உங்களுக்கும் மாமார்த்தோட இந்த சார்கோல் ஃபேஸ் வாஷ் வாங்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் எங்களோட கூப்பன் கோட் வித் TN 2023 நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ சீக்கிரமாக போங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ மாமார்த் வந்து பிளான்ட் குட்னஸ் இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ஆர்டர் பண்ணுற ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் அவங்களோட வெப்சைட்டில் லிங்க் ஆகும். ஒவ்வொரு ஆர்டருக்கும் அவங்க வந்து ஒவ்வொரு பிளான் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களோட எய்ம் வந்து பை 2025 1 மில்லியன் பிளான்ஸ் வந்து பிளான் பண்ணணும் தான் அவங்களோட எய்ம். அண்ட் மாமார்த் வந்து பிளாஸ்டிக் பாசிட்டிவ். ஸோ அவங்க யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் விட அவங்க நிறையவே ரீசைக்கிள் பண்ணுறாங்க. அண்ட் ஈச் மந்த் அவங்க வந்து 240 மெட்ரிக் டன் பிளாஸ்டிக்ஸ் வந்து ரீசைக்கிள் பண்ணுறாங்க, விச் இஸ் 1 மெட்ரிக் டன் வந்து 1000 கிலோ. அண்ட் மாமார்த்தோட ப்ராடக்ட்ஸ் வந்து அமேசான், நைக்கா, ஃப்ளிப்கார்ட்லேயும் அவைலபிளாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் உங்களோட நியர்பை ஸ்டோர்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மாமார்த்தோட ப்ராடக்ட்ஸ் எங்கேயாவது ஸ்பாட் பண்ணீங்கன்னா கீழே எங்களோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். A few minutes later. ஸோ மக்களே, ஃபைனலி இப்போது சம்பவம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்டு வேறு ரெடியாக இருக்கான், எல்லாமே படம் பார்க்க அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கான். பட் பாவம், அவனுக்கு தெரியாது இன்னைக்கு அவன் படமே பார்க்க மாட்டான். வந்துட்டா வாடா. வா கீழே ஓகே. Many minutes later.
2 நிமிஷம் பால் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு போறேன். என்னது பாலா? இரு வரேன். சரி சரி 2 நிமிஷம். 2 நிமிஷம். நான் அவனை கடுப்பேற்ற வந்தா இவன் என்ன கடுப்பேற்றுறானே. ஸ்டார்டிங்கே என்ன இரிட்டேட் பண்றானே அவன். 15 minutes later. பால் வாங்குறேன்னு சொல்லிட்டு காய்கறியே வாங்கிட்டு இருக்க. ஃப்ரூட்ஸ் மட்டும் தான். எப்போ வர சொன்னா எப்படா வர? பெல்ட்டை போடு, ஏதோ சொல்லணும் உனக்கு. எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது. என் கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கு. என்ன இப்படி இருக்க? நல்லா இல்லையா? சில பைத்தியக்கார மாதிரி பண்றடா. டைமுக்கு வர மாட்ற. எப்போ இருந்தாலும் டைமுக்கு வர மாட்ற. ஏன்னா இப்படி இருக்க நீ? வேற பாரு, உனக்காக தான் இந்த படம்லாம் புக் பண்ண நானு. சரியா? புரியுதா உனக்கு? ஆமா, நீ பார்த்ததே இல்லை இந்த படம், ஆனா பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தல. ஆமா. ஆளும் பாரு லேட்டா தான் வர நீ மேல இருந்து. ஏழை ஒரே இப்படி எரிச்ச பண்றீங்க. உங்களால மண்டையே ஒரே கப்பா. நான் பேசிட்டு இருக்கேன்லடா. பேசு கேட்டுதான், காது கேட்டுதான் இருக்குது. பேசி முடிச்சிடறேன். நாசமா போயிருவீங்கடா. ரொம்ப முக்கிய பாட்டு. எவ்வளோ ஜாலியாக வந்தேன் நான் தெரியுமா? இப்போ சரி வா படத்துக்கு போகலாம் மச்சான், ரொம்ப நாள் கழிச்சு மச்சான் கூட படத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஜாலியாக கார் எடுத்துகிட்டு வந்தா பால் வாங்க போகிறேன். பால். ஏன் இப்படி இருக்கு நீ? ஏன் இப்படி இருக்க? எத்தனையோ பேர் பார்த்துக்க தெரியுமா? அந்த அளவுக்கு இல்லை, நான் நல்லா இருக்கேன்றியா? என்ன பிளான் உனக்கு சொல்லு. கல்யாணம் பண்ண வேணாம் உனக்கு? சின்ன வயசுல இருக்கு. சின்ன வயசா? அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். சரி சொல்லு, என்னாச்சு? அது என்னது? சின்சியரா பண்ணிட்டு இருந்தல. சின்சியரா நான் பண்றது ஒரே ஒரு விஷயம் தான். என்னது? ஒர்க் அவுட் மட்டும் தான் பண்றேன். உங்க உடம்ப ரெடி பண்ணுங்க, வலியெல்லாம் பறந்து போயிடுங்க. மேக்னா மேக்னா கரெக்டா நல்லா பண்ற. ஆனா 10 நாள் வர மாட்டேங்கிற. தொடர்ந்து வரணும்ல, டெய்லி வரணும்ல. நேத்து வாரம் படம் பாத்தியா? ஒரே விஷயம், டயர் மாதிரி இருக்கு. காத்திருக்கா பாத்துறாங்க. காத்திருக்கா பாத்துருவாங்க. டயர் மாதிரி இருக்கு. லெஃப்ட் சைடுல. லெஃப்ட் சைடு. இந்த சைடு. சீக்கிரம் போடா. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். இல்ல நீ பைத்தியமா இல்ல என்ன பைத்தியமா இருக்கியா? காத்திருக்கா? இருக்கு. போலாமா? சரி, நேத்து நான் நைட்டு ஃபோன் பண்ணிட்டே இருந்தேன். ஏன் ஃபோன் எடுக்கல நீ? இதுதான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான்டா நீ என்ன வெறுப்பேத்துற. அர்ஜென்ட்டா ஒரு ஃபோன் பண்ணும்போது 2-3 வாட்டி ஃபோன் பண்றானா எடு, கால் எடு, என்னடா ஆச்சுன்னு ஃபோன் பண்ணி கேளு. நீ பேசி, நீ டோலி கூட பேசியோ இல்ல யாரோட பேசு. சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் நானு. டக்குன்னு சீரியஸ் ஆயிருவேன். ஆனா என்னோட கால் ஒரு வாட்டி அட்டென்ட் பண்ணல. என்ன ஆச்சு? என்னடா அர்ஜென்ட்டா அது 2 வாட்டி ஃபோன் பண்றானா? ஏதாவது அர்ஜென்ட்டா நைட் பண்ணது. நைட் முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் அதான் சொல்றேன். நீ டோலி கூட தான் பேசிட்டு இருந்தா தெரியுது. நான் கேம் ஆடிந்தேன் நானு. யாரா இவன மாதிரியா இருக்காங்க? நல்லா இவன மாதிரியா இருக்காங்க. பிலிக்ஸ் தேவையில்லாத வேலை பார்த்துக்கிருக்க. பிலிக்ஸ் போயிடாமா. நீ டோலி கிட்ட பேசு. நான் பிரச்சனை சொல்ல, டோலி கிட்ட பேசு, யாருக்கிட்ட வேணா பேசு. டோலி கிட்ட டோரா கிட்ட யாருக்கிட்டையும் பேசுறது இல்ல. நீ ஏன் அப்படி நினைக்கிறது?
இப்ப டோலிக்கிட்டு டோராக்கிட்டு யார்கிட்டயும் பேசுறது இல்ல. கிரிஞ்சுங்க கிரிஞ்ச் ஆஃப் த இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவ்வளோங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து தரலாங்க. ஆனால் டைம் இல்லை, நான் கிளம்புறேன். சரி சரி சரிடா, எல்லாம் விடு, எல்லாம் விடுறா. எப்பா எல்லாம் விடுறா. டேய் ஐயோ, ஏன் நீ இப்படி இருக்க? நீ சரி, இதுக்குதான் மெயினா உன்னை கூட்டு வந்து இதுக்காக தான். இப்போ புரிஞ்சுக்கோ, நான் ரொம்ப நாளா போன்ல பேசணும்னு நினைக்கிறேன், நீ எடுக்க மாட்டேற. வச்சு செய்யறதுக்குனே கொண்டு வந்திருக்க போல இருக்க. ஹாஸ்பிட்டல் போகலாமா? உங்களுக்கு ஜஸ்ட் ஒன்று கன்சல்டேஷன் பண்ணிட்டு போகலாம். நான் வச்சுக்கிட்டு ஜஸ்ட் போகலாமா? சின்ன கன்சல்டேஷன் மட்டும் பண்ணிடலாம். தெரிஞ்ச டாக்டர் இருக்காரு கீழ்பாக்கில். ஜஸ்ட் ஒன்று, என்ன உனக்கு ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒன்று ஸ்கேனிங் மாதிரி பண்ணிவிட்டு கன்சல்டேஷன் மட்டும் போதும், பண்ணிட்டு போகலாம் உனக்கு. சரியா? போகிற வழி தான். பட் எனக்கு ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது. அதுக்காக தான் நான் எப்பயாவது இந்த மாதிரி பேசியிருக்கேன். நான் யார்கிட்ட முன்னாடி இது மாதிரி பேசியிருக்கேன். நான் உங்ககிட்ட நான் ஏன் பேசுகிறேன்னா, நீ ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கு வருத்தமாக இருக்குது. அதுக்காக தான் கொஞ்சம் நான் கமன்றா. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டானையா. நொயின்ட்டு ஏன் பாட்டு போடுறா? பாட்டு போடு. பாட்டு கேட்டு பாருடா. ஒன்றும் வேணாம், ஒரு பாட்டை வேணாம். என்னாச்சு? படத்துக்கு போகலாம்டா, ஜாலியா போகலாம்டா. வாடா, ஜாலியா போகலாம்டா. இதுல பார்த்து ஓட்டு அடுத்து பாரு. A few inches later. ஒழுங்கா உட்கார்றா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஏன்டா அப்படி இருக்க நீ? வண்டி தேட்டருக்கு மட்டும் வரணும். மற்ற இடத்துல வண்டி தேவையில்லாம லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காது. ஸ்ட்ரைட்டா போ. நான் லூசு? நான் லூசு? நீ லூஸ் மாதிரி பேசல, நான் லூஸ் மாதிரி பேசுறேன். லூஸ் மாதிரி பேசுற லூஸ். சாப்பிட்டேடா காலைல? நான் சாப்பிட்டேன். ரொம்ப வெயிலா இருக்குல்ல? வெயிலா தான் இருக்கு. யாரை பார்த்துட்டு இருக்காங்க? திருப்பி திருப்பி அதே பண்ணாதடா, திருந்துடா, திருந்து தொலையன். ஏன் அப்படி பாக்குற அந்த பக்கம்? வைத்தியர்னா யாருமே இல்ல, வண்டி பக்கத்துல வர மாதிரி இருந்தது. அப்பெல்லாம் வாட்டி சொன்னாலும் திருந்தாது. ஏன்டா இப்படி இருக்க? இதான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன்ல, என்கிட்ட பேசு. உடனே ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணா போதும். போவோம். என்ன பண்ண தலையை எழுத்துற உருப்பட மாட்டேன் நீ. அப்போ சரி, ஓரமா நிறுத்து. நான் இறங்கி யாருன்னா ஓலா புக் பண்ணி தான் நான் போய்க்கிறேன், வீட்டுக்கு போய்க்கிறேன் நான். ஏன்டா? இல்ல கொஞ்சம் மைண்ட் சரியில்லை. எனக்கு மைண்ட் சரி, அதுக்காக தான் நான் கூட்டு போறேன். இல்ல தலை வலிக்குது, நான் வீட்டுக்கு போறேன். இல்ல ஓரமா நிப்பாட்ட நீ. சார் நான் போறேன். வா வா. இல்ல சும்மா ஃபன் பண்ண. வா வா. இல்ல எனக்கு வாடா பத்துக்கு தானே, வாடா போலாம். முடியல, என்னால முடியல. என்ன முடியலன்னா என்னாச்சு? முடியல எனக்கு. வா. நான் தானடா. என்ன சீ வா. 1 hour later. படத்தை கொண்டு போறேன்னு சொல்லிட்டு எங்கெங்கயோ கொண்டு போயிட்டு எங்க ஏரியா கொண்டு வந்திருக்கிறேன் இப்போ. எதுக்கு எங்க ஏரியா கொண்டு வந்துக்கிறேன் இப்போ திருப்பி? அப்ப எதுக்கு கொண்டு போனேன்? அப்ப நான் வீட்டுல இருந்திருப்பேனே. வீட்டுக்கு போனா கொண்டு போனேன் வீட்டுல இருந்து. அடிக்கிற அடியில சாவச்சு பண்றோம். நான் சொல்றத மட்டும் கேட்றா. நான் வந்து படம் டிக்கெட்லாம் புக் பண்ணல. சரியா? டென்ஷன் ஆனது விஷயம். சும்மாடா, ரொம்ப நாள் ஆச்சு ஒன்று பார்த்துட்டு ஒன்று வச்சு ஒரு ஃபன் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் ஓடிட்டு தான் இருக்கு. இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்தா பயிலுலா. மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். சத்தியமா இல்ல நீ வேணா, நீ வேற யாருன்னா கொண்டு போடுறது. உன் ஃப்ரெண்டு வேற யாரா இருப்பாங்க.
அவங்கள கூட்டிட்டு போயிட்டு என்ன ஃபன் டேய், பண்ணு இந்த பாரு நீ தப்பா நினைக்க மட்டும் தான் அந்த மாதிரி பண்ண உன்கிட்ட. நீ தப்பா நினைச்சா என்ன பண்றது? அதுக்கு நீ இந்த அளவுக்குலாம் யாரும் பண்ண மாட்டாங்க. நீ ஏதோ சைக்கோ மாறிட்ட நடுவுல. டேய் 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 பாத்து இனிமே வந்துடாத. டேய் 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 அதான் பாய்டா. மக்களே சத்தியமா நான் ஆக்சுவலா இவன் தப்பா நினைக்க மாட்டேன். கொஞ்சம் ஃப்ரீயா கன்சிடர் பண்ணுவான். சரி என்ன பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. ஏன்னா போன வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவன் இருக்கிற வீடியோவில் பெருசாக தப்பாக எடுத்துக்க மாட்டான் விஷயத்த. சில்லியாக எடுத்து அவனை கூட்டு போய் இந்த மாதிரி ஃபன் பண்ணது தான் அவனுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு. மேபி அவனை இதுக்கப்புறம் நான் டிக்கெட் வச்சுட்டு மச்சான் டிக்கெட் இருக்குடா வாடா போகலான்னு சொல்லிட்டு நைட் ஷோ போகலான்னு சொல்லிட்டு மேபி கூப்பிட்டுருந்தா மேபி அவன் கூலாக இருப்பான். பட் ஃபேக்ட் என்னன்னா டிக்கெட் இல்லை. எனக்கு ஏதோ கில்ட்டியாக இருக்குது. அவனை வச்சு யூஸ் பண்ண மாதிரி ஆகிடுச்சு. பட் அவன் என்னை தப்பாக நினைக்க மாட்டான். இந்த ஒரு கடுப்பில் அவன் இருக்கான். மற்றபடி அவன் நாளைக்கு ஃபோன் பண்ணி வாடா படம் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன் வாடான்னு சொன்னாலும் வருவான். ஸோ எனக்கு அது மேலே நம்பிக்கை இருக்குது. உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ண வைக்க தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே. ஸோ உங்களுடன் சைன் ஆஃப் ஆகுது உங்கள் மட்டும் வைஷாக். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய்.